ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்க்குறீங்களா? பார்க்குறக்கே டெம்டிங்காக இருக்குல்ல. இது என்ன தெரியுமா? நெல்லிக்காய் சாதம். சின்ன நெல்லிக்காய், அரை நெல்லிக்காயில் சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நான் இப்போ போட போகிறேன். அதையும் நீங்கள் பாருங்கள், பார்த்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீண்ட நாளைக்கு பின்னால் நான் ஒரு வீடியோ இப்போ போடுறேன். சசிகலா சுந்தராட்சன் தாராபுரம். இப்போ என்ன வீடியோ அப்படின்னா, நெல்லிக்காய் சாதம், அரை நெல்லிக்காய், அதாவது சின்ன நெல்லிக்காய் இருக்கீங்களா, அந்த நெல்லிக்காய் சாதம் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து கிளைமேட் கொஞ்சம் இது மாதிரி இருக்கிறனால, கூலாக இருக்கிறனால நம்மளுக்கு இது சாப்பிட்டா சளி பிடிக்கும், இதெல்லாம் ஆகும். அதனால் இதை சாப்பிடணும், நம்மளுக்கு சத்தும் கிடைக்கும். அதனால் இதை அவாய்ட் பண்ணாமல் நம்ம இது மாதிரி நெல்லிக்காய் சாதம் குழந்தைங்களுக்கும் நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன அப்படின்னா, நெல்லிக்காய் வந்து ஒரு கவரில் போட்டு தட்டி கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், தேங்காய் கொஞ்சம், உப்பு, இஞ்சி, அவ்வளோதான். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. சாதத்தை ஆற வச்சிடணும். அது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி விட்டுடணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், அவ்வளோதான்ப்பா. சீக்கிரமாக நம்ம 2 மினிட்ஸில் வந்து நம்ம இந்த நெல்லிக்காய் சாதம் பண்ணிடலாம். இப்போ இங்கே வச்சுருக்கிற நெல்லிக்காய், காஞ்ச மிளகாய், தேங்காய், உப்பு, இஞ்சி இதையும் மட்டும் மிக்சியில் குறைன்னு அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு தாளிக்கணும், அவ்வளோதான்ப்பா. இப்போ நெல்லிக்காய் வந்து குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. புளிப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா கொஞ்சம் நெல்லிக்காயை சாதாரணமாக எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த சாதம் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ஒரு 10-25 நெல்லிக்காய் போட்டிருக்கேன். 25 நெல்லிக்காய் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு 10 நெல்லிக்காய் தனியாக வச்சுருக்கேன். நம்ம சாதம் கலக்கும் போதும் கூட புளிப்பு பத்தலைன்னா நம்ம அதை போட்டுக்கலாம். இது விட்டமின் சி இருக்கிறனால நம்ம இதை அவாய்ட் பண்ணாமல் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, போட்டுட்டு அதோட கடலைப்பருப்பு சேர்த்துக்கிங்க. கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சு விழுத சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஹீட் ஆனால் போதும். நம்ம சாதத்தை போட்டு கணிக்கலாம். இதில் வந்து ஜாமும் கூட பண்ணலாம். ஜாம் வந்து செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் ஜாமெல்லாம் நம்ம கடையில் வாங்கவே வேண்டியதில்லை. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது அடுத்த வீடியோவில் போடுறேன். சாதத்தை போட்டாச்சு. நம்மளுக்கு நெல்லிக்காய் எந்தெந்த கிடச்சிதுன்னா இது மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாதம் அப்படி தான் நம்ம எடுத்து வச்சது. புளிப்பு இதெல்லாம் தேவை. நெல்லிக்காய்க்கு பொறுத்த அளவு, புளிப்புக்கு தகுந்த அளவு நீங்கள் சாதத்தை போட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தி ஃபுட்டும் கூட. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மல்லித்தலையும் கூட நம்ம தூவி எடுத்து வச்சுக்கலாம். உப்பு வந்து ஏற்கனவே நம்ம அதில் போட்டுக்கிறனால பார்த்து லாஸ்ட்டாக தூவிக்கிங்க, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு வந்து புளிப்பு சுவை பத்தலை. அதனால் பாருங்கள், எடுத்து வச்சுருந்ததில் கொஞ்சம் நான் நல்லா தட்டிட்டேன். இதை அப்படியே பச்சையாக வந்து நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். புளிப்பும் நம்மளுக்கு கரெக்டாகிடும். ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், செய்து பாருங்கள். தேங்க்யூ.